வணக்கம் மக்களே. சோனம் வாங்சுங் ஆரம்பிச்ச உண்ணாவிரத போராட்டம் சிஜேபியோட போராட்டமா மாறி அடுத்து மாணவர்கள் போராட்டமா மாறி இந்திய மாநிலங்கள் எல்லா இடத்துலயும் போராட்டம் நடைபெற்றது. அதோட ஒரு பகுதியா மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருக்காரு. இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. எப்படி 2026ல தமிழ்நாட்டுல தாவேக்க வெற்றி பெற்றதை யாருமே எதிர்பார்க்கலையோ அந்த மாதிரி இந்த ஒரு போராட்டம் நடக்கும்போது எல்லாரும் எதிர்பார்த்தது மத்திய அரசு எப்பவும் போல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா இந்த தடவை மாணவர்களோட கோரிக்கையை ஏற்று மத்திய அமைச்சர் பதவியில் இருக்காரு. மற்ற கோரிக்கைகளையும் நிறைவேற்றன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் 12 ஆண்டுகள்ல எந்த ஒரு அமைச்சரும் இப்படி போராட்டத்துக்காக பதவி விலகினது இல்லை. இந்த வாட்டி நடந்திருக்கு. இது ஒரு ஜனநாயகத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியா பார்க்கப்படுது. இதற்கு மாணவர்களுக்கு நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மாணவர்களோட பொதுமக்களோட பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு செவி சாய்க்கணும். இதே மாதிரி விவசாயிகளும் முன்னாடி போராடி இருக்காங்க, நிறைய சட்டங்களை எதிர்த்தும் போராடி இருக்காங்க. ஆனா அதற்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்கல. இனிமையாவது மத்திய அரசு மக்களோட கோரிக்கைகளை சிறிதளவு ஏற்று அதற்கான கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.